இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த தேசிய தேர்வுகள் வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட்டு கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்றம் இந்த அனுமதி வழங்கியிருக்கிறது, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீட் முதுநிலை தேர்வு ஜூன் 15ஆம் தேதி 2 ஷிப்டுகளாக நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த 2 ஷிப்டுகளாக நடத்துவதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் முதுநிலை நீட் தேர்வர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 ஷிப்டுகளை நடத்தாமல் ஒரே ஷிப்டில் நடத்துவதற்கு தேசிய தேர்வுகள் வாரியத்திற்கு ஆணையிட்டது. இந்நிலையில்தான் இந்த நீட் முதுநிலை தேர்வை சில நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்துவதற்கு அனுமதி கோரி தேசிய தேர்வுகள் வாரியம் ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தேசிய தேர்வுகள் வாரியத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த தேர்வை 2.5 லட்சம் பேர் நீட் முதுநிலை தேர்வை ஒரே ஷிப்டில் எழுத வேண்டியுள்ளதாலும் 500 தேர்வு மையங்கள் தேவைப்படுகிறது என்பதாலும் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய கால அவகாசம் தேவை என வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த தேசிய தேர்வுகள் வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்தி கொள்ளும் ஒரு அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. மேலும் இந்த தேர்வை தள்ளி வைக்கும் கோரிக்கையை ஏற்க முடியாது திட்டவட்டமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.